வணக்க மக்களை, சட்டமுறைப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதாம். வெளியான கருத்து கணிப்பா 2026 யார் அடுத்த முதல்வர்? வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றிலே இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஏப்ரல் 23 தமிழகத்தில் அனைத்து தொகுதியிலும் ஒரே கட்டமாக நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறதா. இந்த வகையில் தான் தமிழகத்திலே கண்டிப்பாக இம்முறை 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் தான் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் அதாவது ஆளும் திமுக அரசு ஆண்டான அதிமுக மற்றும் விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றி கழகம் மற்றும் சீமானின் நாம் தமிழக தமிழகத்தில் கண்டிப்பாக இம்முறை 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் தான் உருவாகி இருக்கிறது. அதாவது இந்த தமிழக அரசியல் வரலாற்றில் 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக கண்டிப்பாக தமிழகத்தில் அமையும் என்பதை எதிர்பார்த்த நிலையில்தான் தற்போது சமூக வலைதளங்களில் ஒளிவரும் சில கருத்து கணிப்பு முடிவுகள் என்பது ஒரு பெரும் விவாதத்தையே மேற்கொண்டிருக்கிறதா. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த திராவிட கட்சியான திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு துருவங்களின் வாக்கு வங்கியும் தலா 10% என்ற அளவிற்கு சரிந்துள்ளதால் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் தான் தமிழகத்தில் கண்டிப்பாக 50% வாக்குகளை பெற்று ஆட்சியை பிடிக்கப் போவதாகவும் பகிரப்பட்டும் தகவல் தான் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது இளைஞர்கள், பெண்கள் மற்றும் சிறுபான்மை வாக்குகள் ஒட்டுமொத்தமாக விஜயின் பக்கம் சாய்ந்துள்ளதாக கூறப்படுகிறதாம். இந்த தரவுகள் தற்போதைய களம் யதார்த்தோடு அதாவது பொருந்திய என்பதை ஆய்வு செய்து வருகிறதாம். அதாவது தமிழகத்திலே புதிய ஆரம்பித்துள்ள விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு நடுநிலை வாக்காளர்கள், இளம் வாக்காளர்களென கண்டிப்பாக அதிக சதவீதத்தால் தாவேக்கா கண்டிப்பாக வாக்குகளை அள்ளும் என்ற நிலையில் தான் பார்க்கப்பட்டு வருகிறதா. பொதுவாகவே இந்த தேர்தல் கணிப்புகள் என்பது மக்களின் மனநிலை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பிரதிபலிக்குமே தவிர கண்ணாடியை தவிர அதுவே இறுதி தீர்ப்பல்ல என்றும் கூறுகிறார்கள். அரசியல் பாரம்பரியம் கொண்ட திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளின் வாக்குகள் 10% வாக்குகள் வெளியேறுவது என்பது அரசியல் ரீதியான ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறதாம். ஒவ்வொரு கட்சிக்குமே இந்த அடிமட்ட அளவில் ஒரு நிரந்தர வாக்கு வங்கி இருந்தால் மட்டுமே விஜய் என்ற பிம்பத்துடன் ஒரு புதிய கட்சியின் வருகையால் அந்த வாக்கு வங்கியில் சரிவுகள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய சூழல் உருவாகும் என்பதை அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு இளைஞர்கள் மற்றும் முதல்முறை வாக்காளர்கள் ஆதரவு பெருமளவில் இருப்பதே மறுக்கப்படுவதில்லை. அதேபோல் விசிக, பாமக, மதிமுக, தேமுதிக போன்ற கட்சிகளின் பெரும்பான்மை வாக்குகள் விஜய்க்கு கூட செல்லும் என்ற வாதமும் பல அரசியல் விமர்சனங்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா. இந்நிலையில் தான் மொத்தத்தில் விஜய் ஆட்சி அமைப்பாரா என்ற கேள்விக்கு விடை மக்களின் கையில் தான் உள்ளது. தமிழக மக்கள் எப்பொழுதும் ஒரு மாற்றத்தை விரும்பினால் அது ஸ்திரமான கொள்கை, வலுவான கட்டமைப்பு அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. விஜயோ தனது கட்சியின் பணிகளை அதாவது 234 தொகுதியிலுமே தீவிரப்படுத்தி மக்களை நேரடியாக சந்தித்து ஆதரவு கோரும் பொழுது இந்த கருத்து கணிப்பு உண்மையாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறதா. 2026 தேர்தல் களம் என்பது வெறும் இருமுனை போட்டியாக இல்லாமல் கண்டிப்பாக தமிழகத்தில் மும்முனை போட்டியாக தான் மாறியது என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.